ஆண்டின் முதற்காலம் 32ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம் சாலமோன் ஞான நூலிருந்து வாசகம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரையுள்ள இறைவார்த்தைகள். கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவனைத்து இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். கைவினைகளை கருத்தாய் நோக்கி இருந்தும் கைவினைஞரை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. மாறாக தீயோ, காற்றோ, சூறாவளியோ, விண்மீன்களின் சுழற்சியோ, அலைமோதும் வெள்ளமோ, வானத்தின் சுடர்களோ தாம் உலகை ஆளுகின்ற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள். அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள். மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் அழகின் தலையூற்றாகிய கடவுளே அவற்றை உண்டாக்கினார். அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள். என்றால் அவற்றையெல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்துணை வலிமையுள்ளவர் என்பதை அவற்றின் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் படைப்புகளின் பெருமை நின்று அழகு நின்று அவற்றை படைத்தவரே ஒப்பு நோக்கி கண்டுணரலாம். இருப்பினும் இம்மனிதர்கள் சிறிதளவே குற்றச்சாட்டுரியவர்கள். ஏனெனில் கடவுளை தொடும்போது அவரை கண்டடைய விரும்பும் போதும் ஒருவேளை அவர்கள் தவறக்கூடும். அவருடைய வேலைப்பாடுகளின் நடுவே வாழும் பொழுது கடவுளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் காண்பதையே நம்பிவிடுகின்றார்கள். ஏனெனில் அவை அழகாக உள்ளன. இருப்பினும் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. உலகை ஆராய்ந்தறியும் அளவுக்கு ஆற்றல் அவர்களுக்கு இருந்த போதிலும் இவற்றையெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.